ஹலோ மக்களே! துளசி பத்தி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம துளசிக்கு மேல ஒரு பெரிய பழி வர்றது மாதிரி நம்ம மீனாட்சி ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. ஒரு கட்டத்தில குடும்பமே நம்ம துளசிய எதிர்த்து நின்னு, "நீ இந்த மாதிரி ஒரு செயல் செய்துட்டியே! இனிமே இந்த வீட்ட விட்டே போயிடணுங்கிற" ஒரு நிலைமை வரும்போது, துளசியும் வீட்ட விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம அபிராமிக்கு மட்டும் துளசிக்கு மேல நம்பிக்கை இருக்கு. "என்னோட மருமகா இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. வெற்றி நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சிய கண்டுபிடிச்சு, துளசிய மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்." அப்படின்னு நம்ம அபிராமியும் செமையாட்டு நம்ம வெற்றிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுபடியே வெற்றிக்கு மீனாட்சியோட சூழ்ச்சியெல்லாம் தெரிய வருதா? நம்ம துளசிக்கு மேல போடப்பட்ட பெரிய பழிய நீக்குனாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீனாட்சி இந்த குடும்பத்தை பழி வாங்கலான்னு பார்த்தா துளசிக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு இப்ப அத்தை வர துளசிக்கு மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. இனிமே இந்த துளசியை விட்டு வைக்கவே கூடாது. எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யணும். எப்பவுமே நம்ம என்ன பண்றோமோ அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே வரா. அவ இந்த வீட்லயே இருந்துட்டு இருந்தானா கண்டிப்பா நம்மனால இந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீனாட்சி ஒரு சூழ்ச்சி வேலை பண்றாங்க. அதுபடியே அந்த ஒரு பொண்ணும் கால் பண்ணி நம்ம துளசி கிட்ட, அன்னைக்கு நீங்க இதை விசாரணை பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல, உங்க வீட்டில் இருக்க கணக்கு பிள்ளையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கணக்கு பிள்ளை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தரேன். நான் சொன்ன இடத்துக்கு நீங்க வாங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம துளசி அதை விசாரிக்கிறதுக்காண்டி அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அங்க வீட்டில் கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணும், வாங்கக்கா நான் உண்மையை சொல்ல தான் போறேன். கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது காஃபி டீ வேணுமா அப்படின்னு கேட்கும்போது துளசியும், இல்லம்மா நீ என்கிட்ட உண்மை சொல்றேன்னு சொன்னல, ஒழுங்காட்டு உண்மையை சொல்ல, அதுக்கப்புறமா நான் போய்க்கலாம். என்னாச்சு, உனக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையுமே எனக்கு சொல்லுமா அப்படின்னு ரொம்ப உரிமையா கேட்கும்போது அந்த பொண்ணு, இல்லக்கா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிக்காம போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காஃபில ஒரு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படியே அது தெரியாம நம்ம துளசியும் குடிச்சிடுறாங்க. துளசி குடிச்ச இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னு நம்ம துளசிக்கே தெரியல. அதுக்கப்புறமா எழும்பி பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணு யாருமே இருந்த மாதிரி இல்லை. துளசியும் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. என்னாச்சு, யாருமே இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம மீனாட்சி பண்ணக்கூடிய சூழ்ச்சி வேலை அப்போதைக்கு நம்ம துளசிக்கு தெரியவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு துளசியும் வேற ஒருத்தவங்களும் இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. அதை பார்த்து ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்ன, துளசி கூட வேற ஒரு ஆள் இருக்காங்க, இப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம துளசியோட ஃபோன்லேயும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களோட ஃபோனில் எல்லாமே இந்த மாதிரி துளசியை பற்றி ஒரு தப்பான ஒரு ஃபோட்டோ வருது. அதை பார்த்து துளசியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது என்னது, இது எப்படி இந்த ஃபோட்டோ வந்திருக்கும் அப்படின்னு பயங்கரமாக கோபத்தில் இருக்கும்போது கரெக்டாட்டு ஈஸ்வரமூர்த்தி நம்ம அபிராமி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, என்னது இது, இந்த துளசியை இங்கே வர சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம துளசியும் கீழே வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஈஸ்வரமூர்த்தியும், என்ன இங்கே நடக்குது, எனக்கு ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அதெல்லாம் நிஜமா அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம துளசியும், என்னம்மாவா பேசுகிறீங்க, எதை பற்றி சொல்கிறீங்க, நான் எல்லாம் அந்த ஃபோட்டோவில் இல்லை, யாரோ ஒருத்தங்க தப்பாட்டு இந்த மாதிரி என் மேலே பழிய போடணும்னு சொல்லிட்டு இப்படி அனுப்பியிருக்காங்க, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே மீனாட்சியெல்லாம் சுற்றி அழைச்சிடுறாங்க. மீனாட்சியும், எனக்கும் அந்த ஃபோட்டோ எல்லாம் வந்துச்சு, என்ன துளசி நீ இப்படிப்பட்ட பொண்ணா, எதுக்காக இப்படிலாம் செய்கிற, இந்த குடும்பத்தோட மானமே ஒன்னால போச்சு அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது அபிராமியும், இல்லைங்க துளசியெல்லாம் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன் அவ மேலே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது மீனாட்சி, என்னத்தை பேசுகிறீங்க, அதை கண்ணு முன்னாடி இவ்வளோ ஃபோட்டோ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது அவளை நம்ம சொல்றீங்களா எங்களா அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம கதிர மீனாட்சியை பார்த்து, என்ன மீனாட்சி பேசுற, இப்ப இருக்க டெக்னாலஜில ஏதாவது மாத்தி ஏதாவது போட்டோ பண்ண இருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படி சொல்லும்போது நம்ம ஈஸ்வரமூர்த்தியும் ஒரு குழப்பத்திலே இருந்து நம்ம துளசி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம துளசியும், என்ன என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்துட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத குடும்பத்துல நான் என்ன எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் யோசிக்கும் போது மீனாட்சி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம துளசியை வெறுப்பேற்றி விடுறாங்க. நம்ம துளசியை மீனாட்சி பார்த்து, அக்கா நான் ஏதாவது உண்மையை சொன்னேன்னா அப்புறமா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படி சொல்லும்போது மீனாட்சியும், என்ன துளசி என்னையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா, அப்படி என்னதான் நீ என்னை பற்றி உண்மையை சொல்ல போறியா, நீ பண்ணதை விடவா நான் ஏதாவது தப்பாக பண்ணிட போகிறேன், நீ எவ்வளோ பெரிய செயலை செய்துட்டு இந்த குடும்பத்திலேயே இப்படி இருக்க, உன்னோட ஃபோட்டோ எல்லாம் எல்லாருக்குமே இப்போ பேசியிருந்திருக்கோம், எல்லாருமே நம்ம குடும்பத்தை தானே நீ தப்பாக பேச போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரமூர்த்திக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து நம்ம துளசியும், ஒரு நம்பிக்கை இல்லாத குடும்பத்தில் இனிமே என்னால் இருக்கவே முடியாது, உங்களெல்லாம் நான் எவ்வளோ நம்பிக்கையா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு இருந்தேன், ஆனால் என்னையே நீங்கள் இப்படி சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் அவங்க சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த பாப்பா கூட வெளியில் கிளம்பிடுறாங்க.
அதே சமயத்துல வெற்றியும் வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சு எல்லாருமே பதட்டமா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அபிராமியும் வெற்றி கிட்ட வந்து என்ன வெற்றி உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே அப்படி கேட்கும்போது ஆமாம்மா இப்ப மேடம் எங்க அப்படின்னு கேட்கும்போது அபிராமியும் வீட்டுல நடந்தது எல்லாமே உனக்கு தெரியாது வெற்றி வீட்டுல எல்லாரும் சேர்ந்து துளசியை ஒரு தப்பான பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் துளசி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அப்படி சொன்ன உடனே வெற்றியும் என்னம்மா நீ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருந்த அப்படி கேட்கும்போது அபிராமியும் நான் எவ்வளவுதான் தடுத்தாலும் துளசி கேட்குற மாதிரி இல்லை துளசி அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அப்படி சொல்லும்போது நம்ம வெற்றி அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க நம்ம அபிராமியை வெற்றி கிட்ட கண்டிப்பாக துளசி தப்பான பொண்ணே கிடையாது அவன் மேலே வேணும்னு சொல்லிட்டு யாரோ வீண் பழி சுமத்திருக்காங்க அது யாருன்னு நீ கண்டுபிடிச்சே ஆகணும் வெற்றி இதுதான் நீ அம்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலாக இருக்கும் எனக்கு இதை வந்து சத்தியம் பண்ணித்தா அப்படி கேட்குறாங்க நம்ம வெற்றியும் சத்தியமாக துளசிக்க மேலே யார் பழி போட்டாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் எப்படி இருந்தாலுமே அவங்கள கண்டுபிடிச்சு துவம்சம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அபிராமி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே மீனாட்சி தூரத்துலேருந்து பார்த்துடுறாங்க மீனாட்சிக்கு இப்போ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது ஐயோ இந்த வெற்றி கிட்ட வேற அவங்க அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த அத்தைக்கு என்னதான் ஆச்சு அந்த துளசி என்னைக்கு வந்து அத்தைக்காக சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துலலாம் நின்றுட்டு இருந்தாலும் அன்னிலேருந்து இந்த அத்தை வந்து சரியே இல்லை எப்போவுமே துளசின்னு சொல்லிட்டு அவளை தான் பெருசாட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இனிமே இந்த துளசியை விடவே கூடாது வெற்றி வேற யார் துளசிக்கு மேலே பழிய போட்டாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அவன் மட்டும் தேட ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பாக நம்மளும் இதில் மாட்டிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருந்தாலுமே தலைமறைவாக இருந்துக்கோ கொஞ்ச நாளுக்கு யார் கண்ணிலையுமே பற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம வெற்றி எப்படி இருந்தாலுமே துளசி மேடம் அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு துளசியை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாங்க அதே சமயத்தில் நம்ம துளசி சூட்கேஸோட வந்ததை கவனிச்ச லக்ஷ்மியும் என்னாச்சு துளசி எதுக்காக இவ்வளவு பதட்டமா வர அப்படி சொல்லும்போது துளசியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட அஞ்சலியும் லக்ஷ்மியும் அப்படியே பதட்டாயிடுறாங்க அஞ்சலியும் துளசி கிட்ட என்னக்கா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு யார் இந்த வேலையை செய்திருப்பா மாமா ஏதாவது சொன்னாங்களா அப்படி கேட்கும்போது துளசியும் இன்னும் அவங்கள நான் பார்க்கவே இல்லை வீட்டில் அவங்க இல்லாத சமயம் தான் நான் வெளியில வந்துட்டேன் அப்படி சொல்றாங்க அந்த சமயத்துல வெற்றிய சம மாசம் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க நம்ம துளசி கிட்ட வந்து மேடம் ஏன் மேடம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டீங்க எதுக்காக நீங்க இப்ப வீட்டை விட்டு வந்தீங்க அப்படி சொல்லும்போது துளசியும் நடந்தது எல்லாத்தையுமே நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோல அப்படி சொல்லும்போது நம்ம வெற்றியும் ஆமா மேடம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே புரிஞ்சுது நான் எப்பவுமே உங்களை நான் சந்தேகமே பட மாட்டேன் எதுக்காக நீங்க அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இருக்கீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க அதை கேட்டு நம்ம துளசியும் என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே தப்பா பேசிட்டாங்க அதான் ஒரு நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியல இங்க வந்துட்டே உங்களுக்கு தெரியாமன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட மேடம் நீங்க சமீபத்துல எங்கேயாவது யாரையாவது மீட் பண்ணீங்களா என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம துளசிக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு ஒரு பொண்ணை போய் பார்க்க போனோமே அங்க வேற நமக்கு மயக்கம் மருந்து கொடுத்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்துன்னே தெரியலையே அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வெற்றிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம துளசி சொன்ன எல்லா டீட்டெயிலையும் வச்சு நம்ம வெற்றி அந்த பொண்ணை நெருங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் மீனாட்சியோட சுயரூபம் வெளியில வருதுன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம துளசிக்கு மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையை நிரூபிச்சு நம்ம வெற்றிய துளசியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம்